வெல்கம் டு ஐஎம்ஏ கேட்டா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஹச்பி அதாவது இந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிட்டட்லேருந்து அப்ரெண்டிஸ்ஷிப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1961 படி வந்து உங்களை எடுக்கிறாங்க. இது வந்து நேச்சுரல் கேஸ் பெட்ரோலியம் கீழே வருது ஃப்ரெண்ட்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் கேஸ் அது கீழே வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான எலிஜிபிள் கிரிட்டேரியா என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைட் அண்ட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். கிராஜுவேஷன் பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து 1 இயர் வந்து ட்ரைனிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி எதுக்கு அப்ரெண்டிஸ்க்கு ட்ரைனிங் அந்த மாதிரி நம்ம சேனலில் போடுறோம்னா, இப்போ வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து வேலை படும்போது, இப்போ ஹெச்பிலேருந்து ஒரு ரெகுலர் பேசிஸ் வேலை படும்போது அப்ரெண்டிஸ் நீங்கள் படிச்சிருக்கும்போது உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. அதனால தான் மஸ்ட்டாக அந்த வீடியோ வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ சிஎஸ்எஃப்பில் வந்து மெடிக்கலுக்கான, அதாவது கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கான மெடிக்கல் அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் டேட்டிங் வந்து சொல்லியிருக்கோம். அப்புறம் டைப்பிங் டெஸ்ட்டு வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கான இது வீடியோ வந்து உள்ள சேனலில் இது பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவோட பிடிஎஃப் லிங்க் வந்து டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனல் புதுசாக தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி அப்ளை லிங்க் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. 3 ஜனவரி 13/1/2024 அன்னைக்குலேருந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ட்ரைனிங் பொசிஷன் எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா, அதாவது கிராஜுவேஷன் அப்ரெண்டிஸ் முன்னாடி நான் சொல்லிட்டேன். என்ன டிபார்ட்மெண்ட், ஏஜ் லிமிட், கிரிட்டேரியா, அதுக்கப்புறம் வந்து ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிராஜுவேஷனை பொறுத்தளவில் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதாவது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்ஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங். இது ஆல் ஜாப்புக்கு வந்து 18 to 25 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு 18 நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்சியாக இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து 5 years ரிலாக்ஸேஷன். ஆனால் ஒரு 30 ஏஜ் வர ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை லிங்க் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு, ஆல்ரெடி அப்ளை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் அவங்க வந்து ஒரு இந்துஸ்தான் பெட்ரோலியம் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது ஜாப் போகும்போது அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஓபிசி அந்த இதில் இருக்கிற கேட்டகரியில் இருந்தால் உங்களுக்கு வந்து 3 years. அப்போ வந்து 28 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணால் அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் கிரைட்டீரியா, அதாவது என்ன அடிப்படையில் உங்களுக்கு இது பண்ணுறாங்கன்னா உங்கள் வந்து மார்க் பேசிஸ், அதாவது உங்கள் பர்சன்டேஜ். நீங்கள் கிராஜுவேஷனில் அதாவது இன்ஜினியரிங்கில் வந்து முடிச்சிருக்க அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கேட்டகரி வைஸாக வந்து பிரிக்கிறாங்க. இப்போ ஜென்ரல், ஓபிசி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்னா நீங்கள் வந்து ஆல் சம்லையும் சேர்த்து வந்து 60% வந்து எபோவ் எடுத்துருக்கணும். 60 எடுத்திருந்தால் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். 59 பாயிண்ட் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு வந்து அப்ளை கூட பண்ண முடியாது. அதெல்லாம் தெளிவாக சொல்லலாம். இப்போ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து 50% எடுத்தாலே போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு ஸ்டைஃபண்டாக வந்து உங்களுக்கு வந்து 25,000 கொடுக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் தான். மேக்ஸிமம் வந்து 50 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது ஒரு 25ங்கிறது ஹையஸ்ட்டான ஒரு இதுதான். உங்களோட அக்காமடேஷன் அந்த இதெல்லாம் மீதம் வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து இது வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். 25ங்கிறது ஒரு நல்ல சேலரி தான். ஏன்னா இது பொறுத்தளவு நல்ல ஒரு இது தான். முன்னாடி சொன்ன மாதிரி அப்ரெண்டிஸுங்கிறப்ப கிராஜுவேஷன் அப்ரெண்டிஸ்ன்னு சொல்லிட்டேன். அது வந்து 1 இயர் தான் உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இருக்கும். சப்போஸ் வந்து அப்போது பர்மனெண்ட் இதுவும் போடுறாங்க நீ முடிக்கிற பட்சத்தில், இந்த இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பான்னு முன்னாடி நான் சொன்னேன். அதே மாதிரி புதுசாக பர்மனெண்ட் எதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பர்மனெண்ட்டாகவும் ஆகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓன்லி இந்தியன் நேஷனல் எலிஜிபிள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது நேஷ்னல் என்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் மூலிமா தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைனிங் போர்டில் தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்களா, சிவில், மெக்கானிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட், அது எதுக்கு அப்புறம் இருக்கணும்னா 1 ஏப்ரல் 2021 அந்த பர்டிகுலர் டேட்டை தாண்டி முடித்தவங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிள்.
இதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கேன் 2020 செட்டு அப்படிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி 1 ஏப்ரல் 2021 இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். முன்னாடியே சொன்ன மாதிரி பர்சன்டேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி அண்ட் ஜென்ரலாக இருந்தால் 60%, எஸ்சி/எஸ்டியாக இருந்தால் 50% வந்து எடுத்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கால்குலேஷன் பர்சன்டேஜ், அதாவது சிஜிசி அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. எப்படி பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் லெஸ் தென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி 49.99 இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்கள் வந்து அந்த சிஜிஎல்லாம் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. போலன் டெக்னிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் அவங்க சொன்ன மாதிரி 18-25. டேட் எதுலேருந்து எது வர மேக்ஸிமம் 3/1 அந்த ரேஞ்சில் ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எலிஜிபிள் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. க்ரைட்டீரியாவுக்கு பொறுத்தளவில் டிசபிலிட்டி பர்சனாக நீங்கள் 40% எபோவ் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ரெண்டிஸ் ஆக்ட் படி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெச்டிஎல் ஆஃப்டர் போர்ட்டல் வந்து 13 அன்றைக்கி வந்து எதுவும் கன்சிடர் பண்ண மாட்டோம் அதுக்கு மேலே அப்ளை பண்ணுறவங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நாட் எலிஜிபிள் அப்ளை, அதாவது ஆல்ரெடி அப்ளை பண்ணோம் அப்ளை கிடையாது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்வியூ மட்டும்தான் உங்களுக்கு வந்து வச்சுப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீ எவ்வளோ ஹை பர்சன்டேஜ் எடுத்துக்கலோ அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிப்போம். 100% இருக்குதுன்னா இருந்தோம்னா 90, 80 அந்த மாதிரி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் தேவையோ அதுக்கேற்றாப்புல இது பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்குவாங்க. இன்டர்வியூ வந்து டென்டலி அதாவது உத்தேசமாக உங்களுக்கு வந்து ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதற்கான உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஒன்லி தான், எக்ஸாம்லாம் கிடையாது. மெரிட் லிஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேஸ் நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற பொறுத்து உங்களுடைய மார்க் அதுலேயும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்ரெண்ட் ஆக்ட் படி உங்களுக்கு கிளியராக மெடிக்கல் டெஸ்ட், ஒரு சிம்பிளாக ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு நடத்துவாங்க. சிம்பிளானா அப்ரெண்டிஸ் ஆக்டில் என்ன இது பண்ணியிருக்காங்களோ அதுபடி தான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இப்போ சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணுவீங்க. சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக பார்த்துட்டு உங்களை ஏஜ், குவாலிஃபிகேஷன், கேஸ்ட்டு, அப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் பிடபிள்யூ இருந்தால் அதுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வச்சு வந்து போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹவு டு அப்ளையை பொறுத்தளவில் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். சைன் அப் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு ஜாப் ஹெச்சிஎல் ரெக்கமெண்டட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த இதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சப்போஸ் எல்லாம் பிடிஎஃபில் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹெச்பிஎல் ட்ரைனிங் எங்கேஜ்மெண்ட் 2021 ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷனில் பொறுத்தவரை நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எந்த பிரான்ச்சுன்னு வரணும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி உங்களுடைய நேமு, நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க, கரண்ட் அட்ரஸ் என்ன, வேறு எங்கேயும் இருந்தீங்கன்னா அந்த அட்ரஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வேல்யூ டீட்டெயில் வந்து கொடுங்க. மிஸ்டேக்காக வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா டாக்குமெண்ட் வந்து கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அதனால் கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. ஒருவர் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்போஸ் தப்பாகிடுச்சு எதுவும் ராங்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் வந்து போடும்போது நீங்கள் வந்து ஒரு சர்டன் மால் ப்ராக்டிஸ் மாதிரி வந்து இது பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் தப்பாக கூட அப்ளை பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இன்டிமேஷன் வந்து மெயிலில் தான் மேக்ஸிமம் வந்து கொடுப்பாங்க. கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பீங்களா, அதுக்கு வந்து மெயிலில் வந்து கொடுப்பாங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்டர்வியூ சிட்டி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் நியர்பை சிட்டியை வந்து கொடுத்துங்க. எந்த ஏரியாவில் நீங்கள் இது பண்ணிக்க நினைக்கிறீங்களோ கொடுத்துங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்து கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலில் வந்து கரெக்டாக கொடுத்து புக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாஸ்போர்ட் சைன் சிக்னேச்சர் அதை கொடுப்பாங்க. அப்புறம் ப்ரிவியூ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த பிறகு அதில் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷன் வந்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ரிஃபரன்ஸுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நீங்கள் போகிறீங்கன்னா அப்புறம் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது நோட்டிஃபிகேஷன் வந்து 7 பேஜஸ் இருக்குது. என்னென்ன இதில் டவுன்லோட் பண்ணணும், ஹெல்ப்லைன் கேர் டவுன்லோட், அந்த இதில் வந்து எவ்வளோ ஸ்டைஃபன் அதை டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ் கிளப்பில் வந்து எப்படி இது பண்ணணும், சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துங்க. இம்பார்ட்டன்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ் அந்த இதுக்கு வேணாம். சப்போஸ் இல்லை மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கும் கொடுத்து நீங்கள் இது பண்ணிவிட்டு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கிளியர் பண்ணுவாங்க. எதுவும் உங்களுக்கு இதை பற்றி எதுவும் டவுட் இருக்கா அந்த மாதிரி இருந்தால் அவங்க வந்து செப்பரேட்டாக வந்து சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு எங்கே இருக்கணும்னா மும்பை தான் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து மும்பை ரீஃபைன் அண்ட் விசாரத்தில் தான் வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு பர்டிகுலராக கொடுக்கல, அவங்க எதுவும் சொல்லலை.
ஜாப் லொகேஷன் வந்து உங்களுக்கு மும்பை தான் ஃப்ரெண்ட்ஸ். மும்பையில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.